போட்டுருக்கோம். அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் லைக் போடுங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க யாரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சரி நம்ம வந்து இப்போ டியூட்டி பண்ணலாம். ஓகே வாங்க எங்கே போகிறோன்னா இப்போ வந்து லாண்ட்ரி இங்க பாருங்க எங்க பாருங்க சூப்பர் ஹைட்டா வந்திருக்கானே. ஏய் எப்படா இதுக்கு வந்து ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். வந்து எல்லாம் வந்து போலீஸ் டீம் இவனுங்கெல்லாம் இங்க நான் பார்த்துட்டு என்ன டீம்னா எல்லா டீம் வந்து அந்த டீம் வந்துட்டு இருக்கட்டும். நம்ம போக வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்க இவனுங்க பலூன் மாதிரி இருக்கான். யாரா இவன்? அப்போ இந்த ஊரில் இருக்க சில பேர் இந்த மாதிரி ஆயிருப்பாங்க. நான் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே கன்னெல்லாம் 2-3 வாங்க வேண்டியது. என்ன இவங்க பின்னாடியா? ஐயோ காரா ஜீப்பு ஜீப் நம்மளை விட்டு போதே. வந்துட்டானுங்களா? எங்க ஆளு? அடே போலீஸ்காரன். ஐயோ டே விட்டுருங்கடா, மன்னிச்சு விட்டுருங்கடா. டேய் இப்போ வந்து எங்கே போகிறேன்னா வந்து நம்ம இடத்துக்கு போகிறேன். இவனுங்கிட்ட தப்பிக்கிறது ஒரு பெரிய பாடாச்சு. இன்னும் இத்தனை போலீஸ் வந்துருக்கு. ஓ இந்த எல்லோ டீம் இந்த ப்ளூ டீம் பத்தாது எல்லோ டீம் வந்தது. சரி அப்போ இந்த ஊரில் இருக்க பாதி பேர் வந்து இந்த மாதிரி பெருசாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கலாமா கைஸ்? வாங்க கைஸ் எல்லாம் நம்ம கார் எடுத்து நேராக எங்கே போகிறோம்னா நம்ம லாண்ட்ரிக்கு தான். ஓகே மை காட் கைஸ் இவனுங்க பாருங்க சும்மா ஹைட் வளர்ந்துக்கிட்டு இருக்கானே. இவெல்லாம் ஏதோ பண்ணுறாங்க. நம்ம கண்ணை இதுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு உதவி கேட்டு இந்த மாதிரி கண்ணை உருவாக்கணும். என்னடா நீங்கள் சும்மா பெருசு வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போக முடியாது. உங்க நிறைய கன்ஸ் இருக்கும். நிறைய கன்ஸ் சேல் பண்ணுறேன். போலீஸ் வந்து மிலிட்ரியில் வந்து பிரச்சனைனால எல்லா கன்ஸையும் சேல் பண்ணிட்டேன். ஏன்னா இவனுங்க மட்டும் கொஞ்சம் குள்ளமாக இருக்கானுங்க. சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி நம்ம இப்போ கிளம்பலாம். அதான் நம்ம வேலை வந்து பாதி முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நேரம் நம்ம லாண்ட்ரின்னு சொன்னேன். அது வந்து ஒரு 9 பிளேஸு. இது என் பிளேஸ் தான். நான் 2-3 பிளேஸ் வச்சுருவேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இடம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா நீட்டாகவும் பொசிஷனாக போகணும். நாங்கள் நம்ம கன்ஸ் கலெக்ஷனில் இல்லாத வந்து 2 இருக்குது. அப்படி வாங்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கானுங்களா இல்லை நகர்ந்துக்கிட்டே இருக்கானுங்களா? சரி நம்ம போகலாம். இங்கே இருந்தால் அந்த கன் கலெக்ஷன்ஸ் பாருங்க. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஏகே பிஸ்டல் எல்லாமே இருக்கும். போய் நம்ம 2-3 கன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா எடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த 4 கன்று. அதையும் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபோன் பண்ணுறோம். ஓகே கன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன கன்று வச்சுருக்கேன்னு.
அப்புறமா நம்ம இங்கே பாருங்க கிரானைட் இருக்கும், எல்லாத்துலேயும் கிரானைடு பிஸ்டலு. இதில் அந்த இதில் மட்டும்தான் ராக்கெட் லான்ச்சரு, AK-47 இதெல்லாம் இந்த பெரிய பாக்ஸில் இருக்கும். சமையரில் இந்த 2 மேலே இங்கே தான் நம்ம செக்யூரிட்டி வேலை பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம இப்போ வந்து எடுக்க போகிறேன் எல்லா கன்ஸும் எடுத்து. இப்போ பாருங்க நான் எடுத்தது கன்னில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொன்று வீரம். இதெல்லாம் அந்த காலத்து அதான். ஆனால் இவனை வந்து இன்னும் அப்கிரேஷன் பண்ணணும். இன்னும் நம்ம நிறைய ஸ்டாக் விற்க போகிறானுங்க. அதான் அது வரும்போதே அதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் எதுக்கு வந்துருக்கேன்னா ஒரு பஸ் கலெக்ஷனில் தான் நான் வந்துருக்கேன். பஸ் கலெக்ஷன்னா எங்கடா அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பஸ் இருக்குது, அது ஸ்டார்டிங்லேயே இருக்கும். நான் தான் அது வந்து சிக்கும், ரொம்ப சிக்கல். அதை எடுத்துட்டோம்னா மாட்டுறோம் போலீஸ்கிட்ட. நான் எதுக்கு இந்த போலீஸ் அனுப்பிச்சிருந்தேன்னா, நான் ட்ரிப்பு போயிட்டு போலீஸில் சேரலான்னு நினச்சேன்னா செலெக்ஷனுக்கு கேட்டானுங்க, நீங்கள் போலீஸில் ஆள் இல்லை அப்படி பேரை போடுங்க, ஆனால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். நானும் சும்மா போய் பேரை கொடுத்து சேர மாட்டேன்னு சேர்த்துட்டேன். சரி என்ன பண்ணுறது, சரி அந்த இதில் தான் இருக்குது. வந்து ஓல்டு ஹெலிகாப்டர் வேணும். ஏன்னா அதில் வந்து நான் வந்து இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா அந்த என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போலீஸ் பஸ் எடுத்துட்டு போயிட்டு அப்புறமா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு உங்களுக்கு புரியாதே பாருங்க. பஸ் இதுக்குள்ளதான் இருக்குன்னு பார்த்தா மாடியில கொண்டு போய் வச்சிருவாங்க. அப்போ நம்ம கோல்டன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தான் நான் ட்ரிப்பு போகலான்னு நினச்சேன். பாருங்க இது செம்மையா கோல்டன் ஹெலிகாப்டர். இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் பாருங்க. ஜப்பா செம்மையான கோல்டு, பியூர் கோல்டு 86% பாருங்க. பியூர் கோல்டுக்கு செம்மையா இருக்குல்ல. இப்போ இதை எடுத்துட்டு வந்து நம்ம மாடியில் போய் பஸ் எடுக்கிட்டோம். அவருதா வலிக்கிட்டு விழுற மாதிரி இருக்கு. நம்ம இன்னொரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அதை போய் காப்பாற்றணும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ஹெலிகாப்டர் இருக்கு. நம்ம தான் இந்த ஊரில் பணக்காரன். அவங்க போலீஸ் கார்லேருந்து எவ்வளோ வெளிச்சம் பாருங்க. நைட்டுன்றதுனால தெரியல என்னன்னு தெரியல. இங்கே ஸ்டாப் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா, இறங்கி அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்தியன் பைக்ஸில் இன்னும் கனெக்டடில் தான் இருக்கேன். இந்தியன் பைக்ஸில் வந்து புதுசாக ரேஸ் மோட் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம், போய் விளாடுங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேவா, ஏன்னா நான் வந்து இந்தியன் பைக்ஸோட ஆல்ரெடி நான் இதோட விளையாட்டுருக்கேன். இது நிறுத்திட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். முன்னாடி பஸ்ஸு தாங்க நிறுத்திடுறேன். வேலைக்கு அப்புறம் நங்கேஷ் நம்ம ட்ரிப்பே போனோம். நான் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் மட்டும்தான். இதில் யாரா பஸ்ஸு இம்மா பெரிய பஸ்ஸு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் நம்ம நிறைய விஷயம் பண்ணோம். பொறுமையாக பாருங்க. சார்ஜிப்பிங் வச்சாச்சு. சார்ஜிப்பிங் வச்சாச்சு. ஓகே, மெசேஜ் போட்டுருவோம். As I am suffering, as I am எதுவுமே பண்ண எதில் பேசுகிறேன் மறந்துட்டேன். ஓகே, இது வந்து மெசேஜ் எழுதி போட்டுருந்தா ஃபீவர். ஓகே பட்டாச்சு. ஓகேவா, இதான் இப்படி அமைச்சிட்டேன். இதான் ஓகே. ஓகே, நம்ம பஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னா இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்புறமா இன்னொன்று இடத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா இல்லை புரியலையா? புரியாதவங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 5 எல்லாத்தையும் பாருங்கள்.
10 மேலே போகாது, 45 மேலே போகாது. அதனால நான் போகிறேன். எங்கே போகிறோன்னா சுற்று இந்த பக்கம் இது இந்த பக்கம் வச்சுட்டு வந்தேன். அந்த பக்கம் தான் வச்சுன்னு வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நான் வந்து அது அரேஞ்ச் பண்ணிட்டேன்ல, அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா அங்கே யாருமே நல்லா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம மேனேஜர் சொல்லிட்டு மெசேஜும் போட்டாச்சு. இவனே என்ன வந்து இந்த பிரச்சனை இருக்கா பெருசாயிட்டானுங்க. அதான் என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ பெருசாக வரானுங்க குட்டியாக வரானுங்க. அது அப்புறமா பார்த்துக்கலாம். I am suffering from fever, so I take that அப்படின்னு போட்டுருக்கேன். இங்கே மெசேஜ் எடுத்து take the photo and put in போலீஸ் குரூப்பா எங்கடா வந்து வச்சிருக்கானுங்க இவங்க. இப்படி பண்ணிட்டானுங்க, வச்சுட்டானுங்கடா. நம்ம நின்றுக்கு மாதிரி ஃபோட்டோ போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு ரிவர்ஸ் கேமரா இன்னும் இந்தியன் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துருன்னு. ஐயோ பஸ் சரி ஓகே. அனுப்பிச்சாச்சு. ஓகே ஓகே 1 or 2 days லீவா? ஸோ 3 days போடுவோம். 3 days லீவ் ஓகே. பட் என்ன சண்டே வந்து மண்டே வந்து லீவ் தராங்களா? நம்ம வந்து சண்டேவாக போட்டுருவோம் வீடியோ. நம்ம வீடியோ பார்த்துருக்கேன். ஓகே மண்டே தான் லீவ் தராங்களா? இல்லை மண்டே லீவ் தந்தா ஓகே தான். ரேஸ் காம்படிஷன் ஏதோ வச்சுருந்தாங்க, அதை பார்ப்போம். பஸ்ஸுலேயே போகலாம். ஏன்னா வந்து நான் மட்டும்னால இவ்வளோ பெரிய பஸ்ஸு எவனாச்சும் பஸ்ஸை வச்சுன்னு போவானா? அதான் ஓகேவா. ஏதாச்சும் இங்கே தான் ஏதோ ரேஸ் காம்படிஷன் நடக்குது அப்படி இப்படின்னு சொன்னானுங்க. ரேஸ் ட்ராக்கில் மழை பெய்யுதுங்க. இங்கே தானே ஏதோ ரேஸ் இருக்குது, வந்து கலந்துக்கோங்க. கலக்காதவனுங்க கலந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதான் எவனோ பஸ்குள்ளேருந்து கட்டுறான். அது எதுவும் இல்லை, ஸ்பீக்கர் தான் கட்டுச்சு. அவனு கட்டுது. சரி ரேஸ் இல்லையா? ரேஸ் வந்து மழை பெஞ்சதுனால கட்டா என்னன்னு தெரியல. பஸ் எங்கேயோ விட்டுட்டு போயிடலாம். ஏன்னா நல்லா இருந்துச்சு இடமே பார்க்க. ஐயோ சூரியன் உதிச்சிருச்சு. அப்போ மண்டே தானே இன்னைக்கு. ஐயோ சூரியன் உதிச்சிச்சு. நான் வேறு வண்டி எடுக்கணும்னு நினச்சேன். ஐயோ இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனே. வந்து என்னன்னா வந்து ஒரு வண்டி எடுக்கணும் போகணும். அடைச்சி இந்த வெயில் வேறு மண்டை போடுது. ஆனால் வெயில் மாட்டு பார்த்து ஓட்ட முடியல. ஏன்னா ரோட் ஃபுல்லாக வெயிலே. இவங்க முன்னாடி வச்சுட்டு போகலான்னு பார்த்தா இது பஸ்ஸு பைக்காக இருந்தால் கூட ஒன்று போய் தப்பிச்சிருவேன். ஓகே பஸ்ஸாக இருக்கவும் நான் அப்படி பண்ணிட்டேன். இங்கே பாருங்க போலீஸ் டீமு. ஓகே கிட்ட வந்துட்டோம். என்னன்னா வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இன்னொன்று எடுக்கணும். அப்புறமா தான் நம்ம போகணும். இது வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு சிரிக்கக்கூடாது, இப்போவே சொல்லிட்டேன். நான் வந்து இப்போவே சொல்லிட்டேன். பார்த்து அந்த வந்து சிரிக்கூடாது. அங்கே தான் இருக்குது, வாங்க திருப்பி காத்தேன். எங்கள் ஆம்புலன்ஸ்லாம் போகிறோம். ஏன்னா நாம தானே நான் என்னடா காரில் எல்லாம் போறியான்னு பார்த்தோம். இப்படி போறியான்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து இதில் போயிட்டு இன்னும் நிறைய வெஹிக்கல்ஸ் எடுக்கணும். ஏன்னா இதுலேயே போக முடியாது. இது வந்து ஃபுல்லாக 1 டேக்கு ஏற்ற மாதிரி இது ட்ரிப்பிள் ஃபர்ஸ்ட் டே. அதனால நான் இந்த வண்டி எடுத்துருவேன். ஃபுல்லே பெட்ரோலாம் பறந்தாக்கலாம் சிசர்ஸையே நான் வேணால் பண்ணலாம். இப்போ ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி வச்சிடணும். ஐயோ ஸ்நாக்ஸ் கடை இங்கேருந்து பக்கத்தில் இருக்கு. ஸ்நாக்ஸ் கடை போய் ஸ்நாக்ஸ் வாங்கி
ட்ரிப்புக்கு கிளம்புறத காட்டலாம். பை.